வணக்கம். இன்னைக்கு தங்கம் வெள்ளி மார்க்கெட்ல ஒரு முக்கியமான அப்டேட். கொஞ்ச நாளா குறைஞ்சிட்டே வந்த விலைகள் திடீர்னு ஒரு பெரிய யூ டர்ன் எடுத்திருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். முதல்லயே முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரே நாள்ல தங்கம் 1 கிராமுக்கு ரூபாய் 180 ஏறி இருக்கு. இது சும்மா சாதாரணமான ஏற்றம் கிடையாதுங்க. மார்க்கெட்டோட போக்கையே இது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ இந்த விலை உயர்வுக்கு அப்புறம் இன்னைக்கு ரேட் என்னன்னு பாத்திரலாமா? தங்கம், வெள்ளி ரெண்டோட கரண்ட் ரேட்ஸையும் இப்ப பார்க்கலாம். நீங்களே பாருங்க, 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் இப்போ 1,18,880 ரூபாய். 1 கிராம் பாத்தீங்கன்னா 14,860 ரூபாய். அதே மாதிரி 24 கேரட் சுத்த தங்கம் 1 கிராம் 16,211 ரூபாய்க்கும், ஒரு சவரன் கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய்க்கும் போயிட்டு இருக்கு. தங்கம் மட்டும் இல்ல, வெள்ளியும் சும்மா இல்ல. வெள்ளியோட விலையும் இன்னைக்கு 1 கிராமுக்கு 10 ரூபாய் ஏறி இருக்கு. இந்த 10 ரூபாய் ஜம்ப்னால 1 கிராம் வெள்ளியோட விலை கரெக்டா 300 ரூபாய்ன்ற மார்க்க தொட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் லெவல்னு சொல்லலாம். அதனால இன்வெஸ்டர்ஸ் இதை கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நிமிஷம், போன வாரம் வரைக்கும் விலை குறைஞ்சிட்டே தானே இருந்துச்சு. அப்போ எப்படி இந்த திடீர் ஜம்ப்? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். வாங்க, கடந்த சில நாள்ல மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு ஒரு குட்டி ரீகேப் பார்ப்போம். போன வாரம் முழுக்க தங்கம் வாங்க ஒரு நல்ல சான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா விலை தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. ஆனா இந்த வாரம், குறிப்பா சனிக்கிழமையில இருந்து சீனே மாறிடுச்சு. விலை ராக்கெட் வேகத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேகத்தை கொஞ்சம் பாருங்களேன். போன வாரம் 1 கிராம் 14,300 ரூபாய் வரைக்கும் குறைஞ்ச தங்கம் சனிக்கிழமை ஒரே நாள்ல 260 ரூபாய் ஏறுச்சு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு 180 ரூபாய் ஜம்ப். இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் எவ்வளவு அன்பிரடிக்டபிளா இருக்குன்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம். சரி, எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே கேள்வி இதுதான். ஏன் இந்த திடீர் விலையை ஏத்தம்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க, அததான் இப்போ அலசி ஆராய போறோம். இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் வெள்ளி விலை பயங்கரமா ஏறிடுச்சு. 2வது, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு. பொதுவா டாலருக்கு எதிரா நம்ம ரூபாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செஞ்சு உலக விலை உயர்வை நம்ம ஊர்ல பெருசா பாதிக்காம பாத்துக்கும். ஆனா இப்போ நம்ம ரூபாய் ஸ்டேபிளா இருக்கறதால அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கல. அதனால குளோபல் மார்க்கெட்டோட முழு இம்பாக்டும் நம்ம மேல விழுது. சரி, விலை ஏறிடுச்சு. இனிமே என்ன நடக்கும்? தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? எல்லாருமே இதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாரத்தோட மிச்ச நாட்கள்ல மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. ஒரு வாரம் இறங்குனதுக்கு அப்புறம் வந்த இந்த திடீர் ஏற்றம், இது ஒரு புது ட்ரெண்டோட ஆரம்பமா, இல்ல இது சும்மா ஒரு டெம்பரவரி ஜம்பா? விலை இன்னும் மேல போகுமா, இல்ல மறுபடியும் குறையுமா? இதுதான் இப்ப இருக்கிற $1,000,000 கொஸ்டின். அப்போ இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். குறைஞ்ச விலையில தங்கம் வாங்குற காலம் முடிஞ்சு போச்சா? இது ஒரு புது விலை உயர்வுக்கு தொடக்கமா, இல்ல இது தற்காலிகமான ஒரு மாற்றம் தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மார்க்கெட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இணைந்திருங்கள்.